விவாத ஒப்பந்தத்தின்படி அடுத்த 3 தலைப்புகளில் என்றைக்கு விவாதம் நடைபெறும் தேதியை முடிவு செய்ய இருப்பதால் 11 மணிக்கு பிறகு சென்று விடாமல் இந்த தேதியை முடிவு செய்த பிறகே சகோதரர்கள் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 10:20க்கு விவாதம் முடிவுற்றும் அடுத்த 20 நிமிடங்கள் தரப்புக்கு 20 நிமிடங்கள் வீதம் தொகுப்புரை நடைபெறும். அதனால 11 மணிக்கு சரியா முடிஞ்சிடும். அதற்கு பிறகு இந்த அடுத்த 3 தலைப்புகள் விவாத ஒப்பந்த தேதி, விவாதத்தினுடைய தேதி முடிவு செய்யப்படும். அதுக்கு பிறகு கலைந்து செல்லும். விமர்சிக்கிறேன்னு சொல்லிட்டு இது சொல்றாரு. எதை சாலிம் பால் குடிச்சது உண்டு, அது சரியான செய்தி, அதை மறுக்க கூடாது என்று சொன்னீங்களே ஆயிஷா, அதை பத்தி என்ன இல்ல, உங்கள்ட்ட பதிலே இல்ல. 10க்கு அப்புறம் என்ன பண்றீங்க? சகலாவுக்கு எப்ப பால் வந்துருக்கா அதுக்கு வந்து அனுமதி ஆதாரம் காட்டல. ஆயிஷாவை வந்து இழிவுபடுத்துற மாதிரி யாரெல்லாம் ஆயிஷா நாயகி வர விரும்புவாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? எங்க அக்காட்ட போய் பால் குடிச்சிட்டு வா, என் தங்கச்சிட்ட பால் குடிச்சிட்டு சொல்லுவாங்க. அசிங்கமா, அருவருப்பு, ஆபாசமா, நீங்க உங்க வீட்டுல செய்யாத, இங்க உள்ள யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை உம்முல் முஃமினீன் அன்னை என்று சொல்லக்கூடிய யாருடைய கற்புக்கு அல்லாஹ் குர்ஆன்ல நற்சான்று சொல்கிறானோ, யாருடைய பத்தினித்தனத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் சொல்றான், அந்த ஆயிஷா நாயின் மீது பழி சுமத்துற விதமாக, கேவலப்படுத்துற விதமாக யாரையெல்லாம் வர விரும்புவாங்களோ, நீ என் தங்கச்சிட்ட பால் குடிச்சுட்டு வந்துருன்னு சொல்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இது மார்க்கத்துல உள்ளதுன்னு சொல்லி நம்ப சொல்றீங்க. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியல, பிந்தி சொல்றேங்கிறீங்க. அதே மாதிரி வந்து ஆயிஷா நாயகி அவர்கள் அமுல் பத்துவா கொடுப்பீங்களா? மார்க்கத்துல பிரத்யேகம் ஆதாரம் இல்ல, கறந்து குடிச்சதுக்கு ஆதாரம் இல்ல, அப்ப ஏத்துக்கிறாங்க. சகோதரர்களே, எதுக்குமே நம்ம சொல்லலன்னே சொல்லிட்டா பெட்டரா போயிடும். இது வரைக்கும் எதுவுமே காலையில நான் மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே பேசவே இல்லை அப்படின்னு சொன்னா இந்த 10 நிமிஷம் மிச்சமாயிருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாம அதை ஏத்துக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதாவது எதுக்கு பதில் சொல்லணுமோ அதுக்கு தான் சொல்ல முடியும். இப்போ கிராத்து சில விஷயங்களை சொன்னாங்க. அதாவது இத்தனை ஆயத்து நிசாவுல இத்தனை ஆயத்து, அது ஒவ்வொரு சூறாவிலையும் எத்தனை ஆயத்துன்னு நாம சொன்னோம், மாட்டு சொன்னோண்டு. நீங்க எங்கள்கிட்ட கேட்கறீங்க, நம்ம அத்தனை திருப்பி கேட்கிறோம் உங்கள்கிட்ட. நான் ஏன் பதில் சொன்னதுக்கு? நான் ஏதாச்சும் மாத்தமா இருந்தாலும் பதில் சொல்லணும். நிசாவுல இத்தனை ஆயத்துன்னு இன்னைக்கு இருக்கிறத இத்தனை ஆயத்து நான் ஏத்துக்கிறேன். அதுல 26 அடி குறிப்பு போட்டது நீங்களா நானா? இதான கேள்வி. 26 அடி குறிப்பு போட்டு தப்பா எழுதி விட்டார்கள். தப்பா எழுதின ஒரு காரணம் சொல்லணுமா? நான் தப்புன்னே சொல்லல, என்கிட்ட போய் காரணம் கேக்குறீங்க. தப்பா எழுதினது நீங்க. அது இப்படி நான் ஏதாச்சும் நீங்க என்ன பண்ணுனீங்கன்னு போறேன், அதுக்கு அடுத்த வர போறேன். நீங்க தப்புன்னு சொன்னதுடைய சொல்ற சவடால் விட்டாரு வார்த்தையில நாமளும் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தலாம், அது பிரச்சனை இல்ல. கண்ணியமா போனா கண்ணியமா. சவடால் விட்டது யார்? இங்க இருந்து தொண்டியுடைய போட்டுக்கிட்டு உரித்து காமிப்பேன் அப்படின்னு சொன்னது யாரு? இதான் கேட்டுக்கிட்டு தானே இருக்கோம், உங்க முன்னாடி உட்கார்ந்து தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். சவடால் விட்டது நீங்களா நானா? உங்களுக்கு முன்னாடி இருந்தா கேட்கிறேன். நாம இதுவரைக்கும் கண்ணியமான முறையில பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த கண்ணியத்தை காப்பாத்துன்னு நான் கேட்டுக்கிறேன். ஆகையினால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தவறை ஆயத்தை வந்து பிரிச்சு ஆயத்துல தப்பு நடந்துருச்சு அப்படின்னு போட்ட பிரிச்சதெல்லாம் நீங்களா இருக்கும்போது நீங்க தான் என்ன செய்யணும், அதுக்கு பதில் தரணும். கிராத்தை பத்தி நாம சொன்னோம். ஏன் இந்த மாலிகி அது சொல்லல, இவரும் டிக்ளேர் பண்ணி விட்டார். அப்ப எழுத்தால் பாதுகாக்கப்படும் டிக்ளேர் பண்ணிட்டான பயங்கரமான விஷயமா? இது பயங்கரமான விஷயம்னா நீங்க போட்ட லிஸ்ட் படுபயங்கரமா இருக்கு. ஒன்னே எடுத்து காட்டிவிட்டு 9,000 நீங்க சொல்லிவிட்டீங்க. அப்ப படுபயங்கரமா நீங்க சொல்லிவிட்டீங்க. அடுத்து என்ன? அல்லலுன சபீலா, இந்த சபீலாவை எடுத்து காட்டினோம், அதுக்கு பதில் சொல்லலங்கிறாரு. இந்த சபீலாண்டு அலிஃப் இருக்க, நீங்க சபீலாண்டு வாசிக்கிறீங்க, ரசூலாண்டு வாசிக்கிறீங்க, அர்ரசூல்ல என்று தானே வாசிக்கணும்ன்றாரு. அழகா அதுக்கு பதில் சொல்லி அதை வந்து வக்ஃப் செய்யும் பொழுது நிறுத்தலுக்கு செய்யலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ரசூல்ல என்று இருந்தாலும் ரசூலாண்டு சொல்லலாம், கவிதைகள் ஆதாரம் இருக்கிறது. அதனாலதான் உங்க சவுதி குர்ஆன்ல என்ன பண்ணிருக்காங்க, முட்டையை போட்டு வச்சிருக்காங்க என்றெல்லாம் அந்த சவுதி குர்ஆனை படம் போட்டு காட்டி சொன்ன பிறகு சொன்னதை சொல்லலைங்கிறாரு. அதுக்கப்புறம் என்னது? அதான் ஏன் கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா நாங்க ஆதாரம் சொல்லிட்டோமே. என்ன ஆதாரம் சொல்லிட்டோம்? கிராத்துகள் நிறைய இருக்குதுல, ஒவ்வொரு கிராத்துல ஒரு நம்பர் வருங்கிறாரு. ஒவ்வொரு கிராத்து தான் இல்லைங்கிறது அவ்வளவு ஆதாரத்தை அள்ளி போட்டன. மவாசிமில் ஹஜ்ஜின் ஓதுவீலான்னு கேட்டன. குர்ஆன்ல இல்லாத ஒண்ணு லாஜுனாக அழைக்கும் அன் தபு ஃபதலம் ரப்பிக்கும் குர்ஆன்ல இருக்குது. இப்னு அப்பாஸ் என்ன செய்யறாருன்னு கேட்டா ஃபி மவாசிமில் ஹஜ்ஜின் இல்லாத சேர்க்கிறாரு. இது செய்யலாமான்னு கேட்டா அதுக்கு ஆன்சரை காணோம். செய்யலாம்னு சொன்னா குர்ஆன் பாதுகாப்பு ஆயிரும்.
அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. கிராத்துங்கிறதே ஒரு பிரச்சனைக்கு உரிய புரிந்து கொள்ற நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க என்று அவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கும் பொழுது அதை காரணம் காட்டுறாரு. அதுக்கு என்ன கவனம் உங்களுக்கு இருக்கணுங்கிறதுக்கு தான் சொல்றேன், அதுக்காண்டி நீங்க கவனக்குறையா செஞ்சீங்கன்னு சொல்லி வளர்றாரு. என்னன்னு விளங்குறதுக்கு கவனம் இருக்கணும்னு தான் சொல்றேன், ஆனா நீங்க கவனம் இல்லாம செஞ்சிருக்கீங்க, கவனம் இருக்கு அப்படிங்கிறார். இது என்ன மீனிங்னு எனக்கு விளங்கல. சரி, அடுத்து என்ன, மாலிக் இமாம் அஹ்மது இமாம் அவர்கள் தப்புன்னு சொன்னாங்களா, அது சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. சொல்லிவிட்டு அவரே சொன்னாரு கூட குறைய உள்ளதுங்கிறாரு. அடுத்த வரியில இந்த கிளிப்பிங்ல பாத்தீங்கன்னா மாலிக் இமாம் தப்புன்னு சொல்லவா செஞ்சாங்கன்னு சொல்லிவிட்டு கூட குறைய சிலது இருக்கிறது, அதை மாத்தலாமான்னு மக்கள் கேட்டாங்க, மாத்தக்கூடாதுன்னு திருத்தலாமான்னு கேட்டாங்க. திருத்துறதுனால என்ன அர்த்தம், விளையினதுன்னு அர்த்தம். அவரே சொன்னாரு மாலிக் இமாம் கேட்டாங்களா கூட குறைய இருக்கிறது, கூட இருந்தாலும் பிள்ளைதானே, குறைய இருந்தாலும் பிள்ளைதானே, திருத்தணும்னு சொன்னாலும் பிள்ளைதானே. அப்ப கூடவும் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு, குறையும் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு, பிள்ளை திருத்தவும் செய்யணும்னு ஒத்துக்கிட்டாரு. இதைத்தான் மாலிக் இமாம் கேட்டாங்கன்னு ஒத்துக்கிட்டாரு. மாலிக் இமாம் என்ன ஆன்சர் பண்ணாங்க, அவங்க செஞ்ச மாத்த வேணாம், அவரு கரெக்ட் அவர் சொல்ல வரல. அதே நேரத்தில் அதுக்கு நான் சுட்டி காட்டினேன், அதுக்கு ஒண்ணு பதில காணா. மாலிக் இமாமுக்கு முன்னாடி இத்துக்கான ஃபஸ்லுண்டு போட்டு இந்த உஸ்மானுடைய குர்ஆனுடைய எழுத்துல இலக்கண இலக்கிய சட்டங்களுக்கு மாற்றமாக என்ன செஞ்சிருக்கு, முறைக்கு மாற்றமாக நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கு மேற்கோளாகத்தான் அஸ்ஹபு என்பவர் சொல்வதை எடுத்து காட்டுகிறார்னு சொல்லி படம் போட்டு அவர் எந்த வரியை விட்டாரோ காட்டணும், மறந்திருப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு அதை மறுபடியும் சொல்றாரு பாருங்களேன். அவர் பதில் சொல்ல வேண்டிய நிலையில அதுல இருக்கிறாரு, அதை மறந்து என்ன செய்யறாரு, அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. அடுத்து என்ன, இந்த சொர்க்க விஷயத்துக்கு வர்றாரு. சொர்க்க விஷயத்துல அதாவது இந்த மனைவியோட தான் அவங்க போவாங்க, போக மாட்டாங்க நான் எழுதிட்டேன், அப்படி எழுதவே இல்லை. என்னுடைய வாசகத்தை எதை புரிந்து கொள்வதில் ரொம்ப கம்மியா இருக்கிறார். இந்த அடிப்படை கோளாறுக்கு என்ன காரணம்னு கேட்டா அவருடைய புரிந்து கொள்ளும் கெப்பாசிட்டி அவர் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை நம்ம எழுதுறோம்னா என்ன எழுதுறாங்க, இதான நம்ம கரெக்ட் தானா, ஒரு வார்த்தை கூட பிடிச்சிட்டு ஒன்னோட கொண்டு வழங்குறோமே மாட்டிக்கிறோமே யோசிச்சிருந்தா இவ்வளவு அவமானப்பட்டிருக்க மாட்டாங்க. அவ்வளவுக்கு பதில் சொல்ல முடியாம திக்கி திணறி ரோசம் வர்ற மாதிரி எல்லாம் கேட்டான். அதை எடுத்து காட்டுங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன எடுத்து காட்டுங்க, நம்பரை காட்டுங்க. அதுக்கு தான் உச்சும மோகன் அடுத்த வேலை பூண்டீங்க. எதுக்கு, சாலிமு சுலைமானுக்கு தான் அப்படி சொல்லிட்டு போயிட்டீங்க. குர்ஆன் விஷயத்துக்கு தானே கேட்கிறேன், அதுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஆன்சர் பண்ணக்கூடாது. அதுல என்ன எழுதியிருக்கேன்னு கேட்டா, சொர்க்கவாசிகளாக இந்த உலகத்துல யாரு மனைவியரா இருந்தாங்களோ அவங்க தான் மனைவியரா வருவார்கள் என்பதற்கு ஆதாரம் இல்லைன்னு எழுதியிருக்கேன் தவிர வரமாட்டாங்கன்னு எழுதுற. ரெண்டு சொல்லுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. அவங்க வருவாங்க என்பதற்கு ஆதாரம் இல்லை, வரவுஞ்சலாம் வராமல் இருக்கலாம். அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம், அவங்க தான் மனைவியா வாய்ப்பார்கள் என்பதற்கு ஆதாரம் இல்லைன்னு எழுதியிருக்கிறேன்னா, வரமாட்டார்கள் எழுதியிருக்கிறேன்னா, வருவார்கள் என்பதற்கு ஆதாரம் இல்லைன்னு எழுதியிருக்கிறேன். அப்ப என்ன செய்ய, அதுக்கு என்ன அர்த்தம், அந்த மனைவியரை கிடைச்சாலும் கிடைக்கலாம், இல்லாமல் போனாலும் போகலாங்கிறது யாருக்கும் விளங்கும், அவருக்கு விளங்கல. அதுல பெரிய கேள்வி என்ன செய்யறாரு, கேட்கிறாரு. அப்புறம் என்ன செய்யுது, அவங்க மனைவியரோட தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஆதாரம் என்ன காட்டுறாரு, அன்தும் அசுவாஜிக்கும் துகுபரும், நீங்களும் உங்கள் அசுவாஜிகளும் உங்கள் ஜோடிகளும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு வசனத்தை காட்டுறாரு. நீங்களும் ஜோடிகளும் இருப்பீங்கன்னா ஜோடி யாருன்னு அல்ல சொல்லிடுறாங்க, அசுவாஜி தகராண்டு இந்த பொண்டாட்டியில் அதுக்கு அர்த்தம். நீங்களும் உங்கள் ஜோடின்னு அங்கதான் ஜோடி வேற தருவான, அவங்களோட ஜாலியா இருப்பீங்கன்னு வருது. இது எப்படி இந்த பொண்டாட்டியில் இருப்பாங்க அர்த்தமாவும் அது ஆகாது. அவங்களுடைய துரியத்தை சந்ததிகளை அவங்களோட சேர்த்து வைப்போம்னா சந்ததி தானே வந்திருக்கு, சொல்லிவிட்டாரு தப்பா, சந்ததி தானே வந்திருக்குன்னா குடும்பத்தை குறிக்கும்ங்கிறாரு. சந்ததி எப்படி பொண்டாட்டியை குறிக்கும், குடும்பம்னா எல்லாத்தையும் குறிக்கும், பொண்டாட்டி பிள்ளையை குறிக்கும், புள்ளைங்கிறது பொண்டாட்டி குறிக்குமா, துரியத்துல புள்ள இருந்தா அர்த்தம், அதை குறிக்குமா, அவர் நினைச்சுக்கிட்டா குறிக்கும், அவர் நினைக்காட்டி குறிக்காது. அப்படி அடுத்து என்ன, மலக்குகள்லாம் வருவாங்களாம், அவங்க மகன் சில நாபாயிகும் அசுவாஜிகும் சொர்க்கத்துல நுழையும் போது அவங்க வாப்பா உம்மா பொண்டாட்டி எல்லாம் ஒன்னா சேர்ந்து நுழைவாங்கன்னு இருக்குது. அவங்க ரெண்டு ஜோடியா இருப்பாங்கல்ல, இல்ல வாப்பா அம்மா எல்லாம் போய் பொண்டாட்டி ஒன்னா ஒரு உட்கார்ந்து இருப்பாங்க அர்த்தமா. அது சொர்க்கத்துக்குள்ள போகும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க, போவாங்கன்னு இருக்குது. ஆனா என்ன இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துஆவுல இருக்குது, இந்த உலகத்தில் கிடைத்த ஜோடியை விட சிறந்த ஜோடியை தா என்று கேட்க சொல்றாங்க. இது ஆணும் கேட்கணும் பெண்ணும் கேட்கணும். அப்ப சிறந்த ஜோடியை தாண்டு கேட்டா என்ன அர்த்தம், வேற ஜோடியும் கிடைக்கும் தானே அர்த்தம். ரெண்டுக்கும் இடம் இருக்கு, இந்த ஜோடியையும் கொடுக்கலாம் வேறையும் கொடுக்கலாம், அது மறுத்தர இயலாது என்று நான் எழுதியிருக்கேனே தவிர ஆதாரம், இதுக்கு ஆதாரம் இல்லைன்னு எழுதுனா அது இல்லைன்னு எழுதுனா விளைக்கிறார். இப்படி சொல்வதற்கு ஆதாரம் இல்லைன்னு நான் எழுதியிருக்கிறேன் பத்தியா. அதாவது இங்க உள்ள பொண்டாட்டி அங்க புருஷனை வரமாட்டாங்களாம், இங்க உள்ள மனைவி அங்க அவனுக்கு மனைவி வரமாட்டாங்களா அப்படி நான் எழுதியிருக்கிறேன் என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லைன்னு எழுதியிருக்கிறேன். ஆதாரம் இல்லைன்னு எழுதுனா என்ன அர்த்தம்னா அதுல நமக்கு தெளிவு இல்லை, எது வேணாலும் இருக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், இதுதான் எழுதியிருக்கேன்.